ப்ரோஸ்டேட் கேன்சர் அது வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண கீமோ பண்ணால் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி அவரால் நடக்கக்கூட முடியல. என் பேர் ஜனனி. எங்கள் அப்பாக்காக தான் இங்கே வந்திருக்கோம். எங்கள் அப்பா பேர் வந்து நேதாஜி கணேசன். அவருக்கு வந்து இப்போது 67 இயர்ஸ் ஆகுது. நாங்கள் இங்கே வரும்போது அவரோட கண்டிஷன் என்னென்னா, அவருக்கு வந்து ப்ரோஸ்டேட் கேன்சர் ஸ்டேஜ் 1ல் தான் வந்தோம். வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க நைட்டுக்கு மட்டும். அப்போது அது சாப்பிடும் போதே அவருக்கு வந்து அந்த 1 மந்த் சாப்பிடும் போதே கொஞ்சம் நிறையவே அவர்கிட்ட சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ரொம்ப டல்லாக இருந்து இந்த டேப்லெட் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ஆனார். அப்புறம் இப்போ தொடர்ந்து டேப்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 3 டைம்ஸ் சாப்பிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஆக்டிவாக இருக்காரு. இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் மந்த் தான் நாங்கள் பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தா இப்போ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே அவருக்கு வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் 1ன்றதே இல்லை, எந்த அதுக்கான கேன்சருக்கான அறிகுறியே இல்லாமல் இப்போ ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. ஆனாலும் டாக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி இப்போ 2 டைம்ஸ் இப்போ மெடிசன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பி. அவரும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. பழையபடி அவர் வந்து எப்படி இருந்தாலும் அதே மாதிரி எங்களுக்கு திருப்பி வந்திருக்காரு. இங்கே வரத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் மியாட்டில் தான் அவருக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தனால நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே போனப்போ அவருக்கு வந்து ரேடியேஷன் தான் ஃபஸ்ட்டு ஒரு சர்ஜரி பண்ணி அந்த பார்ட்டில் இருந்த அது வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரேடியேஷன் இல்லை கீமோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ கீமோ பண்ணால் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி நாங்கள் ரேடியேஷன் ப்ரிஃபர் பண்ணோம். ரேடியேஷன் வந்து ஒரு 25 டேஸ் கண்டினியூஸாக கொடுத்தாங்க. அது கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப வீக் ஆகிட்டார். அவரால் நடக்கக்கூட முடியல. ஒரு சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவான ஆள் எங்கள் அப்பா. கீப் ஆன் அவர் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது அவரால் நடக்கக்கூட முடியல. ரொம்ப ஒரு தெம்பே இல்லாமல் இருந்தார். சாப்பிடவும் பிடிக்கல. ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இது வந்து இங்கே புனர்ஜென் எப்படி எங்களுக்கு தெரியும்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஆயுர்வேதம் இதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் மூலமாக எனக்கு தெரிஞ்சது. எங்கள் அப்பாவோட நிலைமை சொன்னோன்னா அவர் வந்து இங்கே முகப்பேரில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக கேன்சருக்காகவே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லவே எங்களுக்கு அது ரொம்ப பேர் கேட்ட உடனே எங்களுக்கு. ஆனால் ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்கிறதுனால அது மேலே எங்களுக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ரேடியேஷன் போயிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செகண்ட் இதையும் சைட் பை சைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு ஹைதராபாத்லேருந்து தான் எங்ககிட்ட பேசினாங்க. பேசி அவங்க ஃபோனில் பேசும்போது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எங்களுக்கு ஹோப் வந்தது. ஆனால் எங்கள் அப்பாவை நாங்கள் கூட்டிகிட்டு வர முடியல. நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் ரிப்போர்ட்ஸோடு வந்ததுமே டாக்டர்ஸும் வந்து நல்ல ஹோப் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதிலே எங்களுக்கு வந்து ஒரு 90% எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. அவருமே டயட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு நிஜமாவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். இது வந்து 4 முடிஞ்சு இப்போ 5th ஸ்டார்ட் பண்ணுறாரு. சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை, ரேடியேஷன் கொடுக்கும்போது இருந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இதை சாப்பிடும் போது அது எல்லாமே போயிடுச்சு. பசிக்கலன்னு சொன்னார். நல்லா இது அந்த டேப்லெட் ஒரு சாப்பிட்டு ஒரு 30 டேஸ்லலாம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. டைமுக்கு கரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சார். டைஜஷன் இம்ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் வந்து நடக்க முடியாமல் இருந்தது, நல்லா ஆக்டிவாக நடக்க ஆரம்பிச்சார். காலையில் ஈவினிங் ஒர்க். அவர் ரிட்டையர்ட் தான், ஆனாலும் பேண்ட் ஷர்ட் போட்டு கிளம்பிடுவார். போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு பண்ணுவார். வெயிட்டை தூக்க முடியாமல் இருந்தது, நல்லா இப்போ ஷாப்பிங்லாம் போய் மார்க்கெட்லாம் போயிட்டு அவர் தான் எல்லாமே பண்ணுறாரு. ஸோ இதுதான் நிறைய சேஞ்சஸ். சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது நாங்கள் இந்த மெடிசனில் நாங்கள் எதுவுமே பார்க்கல. இவங்க சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணுறோம். அது தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே அவ்வளோ இல்லை. அவங்க சொல்கிறத நாங்கள் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து டேப்லெட்ஸ் இப்போ அந்த 3 டைம்ஸ்ன்றது 2 டைம்ஸ் குறைஞ்சிருக்காங்க. பட் டயட் சேமாக தான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக மீல் வந்து அவருக்கு பசிக்க இருந்ததுன்னா 3 டைம்ஸ்ன்றது ஒரு 6 டைம்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்க சொல்லியிருக்காங்க.